Hello friends, welcome to Learners Forum. Next நம்ம AC Fundamental subject பற்றி பார்க்கலாம். ஸோ AC Fundamentalsல first நமக்கு பேசிக்காக ஒரு AC வேவ்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். AC அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இந்த கரண்ட்டில் வந்துட்டு நமக்கு ஆல்டர்னேட்டிங் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு டைரக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறமா ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சைனசாய்டல் வேவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய டைரக்ஷன் மேலே கீழே அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதோடைய வோல்டேஜ் கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைனசாய்டெல்லாம் டைம் பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து நம்ம ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ, அதாவது அந்த இன்ஸ்டன்ட்டில் என்ன வேல்யூ அப்படின்னு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பீக் வேல்யூ, அதாவது எக்ஸ்ட்ரீம் வேல்யூ மேக்ஸிமமாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ரூட் மீன் ஸ்கொயர்ட் வேல்யூவாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அண்ட் ஆவரேஜாக நம்ம என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு கூட எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா மேலே கீழே அப்படின்னு சொல்லி மூவ் ஆகிட்டே இருக்குது, ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டி அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் டைமில் என்ன வேல்யூ ஆஃப் கரண்ட் ஆர் வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பராமீட்டர் தான் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. ஸோ ஒரு சைனசாய்டல் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி சிக்னலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை அப்படின்னு இருக்கும். அண்ட் கரண்ட் வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை. இதில் Vm அப்படிங்கிறது வந்துட்டு மேக்ஸிமம் பீக் வோல்டேஜ், IM மேக்ஸிமம் பீக் கரண்ட், ஒமேகா அப்படிங்கிறது வந்துட்டு ஆங்குலர் ஃப்ரீக்வென்சி which is equal to 2πf in terms of frequency, and pi அப்படிங்கிறது வந்து ஃபேஸ் ஆங்கிள், T represents time. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக நம்ம வோல்டேஜ் ஆர் கரண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஃபார்மேட். இப்போ பீக் வேல்யூ, அதாவது மேக்ஸிமம் வேல்யூ எப்போ ரீச் ஆகும் அண்ட் அதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் சைட்லேயும் இருக்கும், நெகட்டிவ் சைட்லேயும் இருக்கும். அந்த பாசிட்டிவ் சைடில் அந்த சைனசாய்டல் வேவ் வந்து மேலே மேக்ஸிமமாக ரீச் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் வந்துட்டு மேக்ஸிமம் பீக் வேல்யூ. அண்ட் அதே மாதிரி நெகட்டிவ் ஹாஃப்லேயுமே வந்து நமக்கு நடக்கும். ஸோ அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டை தான் நம்ம விஎம் ஃபார் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்கு ஐஎம் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளில் வி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 100 சைன் ஆஃப் 314t அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனில் கம்பேர் பண்ணும்போது அந்த 100 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மேக்ஸிமம் வோல்டேஜ் லெவல் விஎம். இன்ஸ்டன்டேனியஸாக இருக்கக்கூடிய ஏசி எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சைன் வேவுக்கு இட் இஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஆஃப் ஒமேகா டி அண்ட் கரண்ட்டுக்கு ஐஎம் சைன் ஆஃப் ஒமேகா டி. ஆனால் இப்போ நமக்கு இருக்கிற வேவ் ஃபார்ம் வந்துட்டு கொசைன் வேவ் ஃபார்மாக கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனில் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு விஎம் காஸ் ஆஃப் ஒமேகா டி அண்ட் கரண்ட் வந்து ஐஎம் காஸ் ஆஃப் ஒமேகா டி. ஸோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா V is equal to Vm sin of omega t plus pi அப்படின்னு நமக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும் ஒரு வேவ் ஃபார்மும். இப்போ நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பவராக எடுத்துக்கலாம். ஜென்ரலாக பவர் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் இன்டூ கரண்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் டைம் பீரியட் ஆஃப் டீயில் என்ன வேல்யூ அப்படின்னு நம்ம பார்க்குறதுனால P of t is equal to V of t into I of t அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஒரு பியூர்லி ரெசிஸ்டிவ் லோடாக இருக்கும்போது, அதாவது கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இன் ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு விஎம் ஐஎம் சைன் ஸ்கொயர் ஆஃப் ஒமேகா டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதாவது வி ஆஃப் டி அண்ட் ஐ ஆஃப் டி உடைய வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு பி ஆஃப் டி வேல்யூ இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இதில் இருந்து ஆவரேஜ் பவர் ஓவர் அ சைக்கிள் கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் விஎம் ஐஎம் டிவைடட் பை 2, அதாவது விஆர்எம்எஸ் இன்டூ ஐஆர்எம்எஸ் அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆங்குலர் ஃப்ரீக்வென்சி, அதாவது ஒமேகா அண்ட் எஃப்க்கு இருக்கிற ரிலேஷன் வந்து நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். டைம் பீரியட் அண்ட் ஃப்ரீக்வென்சிக்கு இருக்கிற ரிலேஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சில நேரத்தில் இந்த மாதிரி பேசிக் ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபேஸ் ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ லீட் ஆகும் லேக் ஆகும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ், அதாவது கெப்பாசிட்டரா இல்லை இண்டக்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து லீட் ஆர் லேகிங் வந்து இருக்கும். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ் எப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா பவர் கேல்குலேஷன்ஸ்க்கு அண்ட் ஏதாவது ஒரு வேவ் ஃபார்மை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அண்ட் ஃபேஸரில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு வோல்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து பீக் வோல்டேஜ், ஆர்எம்எஸ் வோல்டேஜ், இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ், அதாவது T is equal to 1 மில்லி செகண்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸையும் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்.
அதையும் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் போஸ்ட் பண்ணலாம். இல்லைனா டெலிகிராம் சேனலில் லேர்னர்ஸ் ஃபோரமில் நமக்கு டிஸ்கஷன் தனியாகவே வந்து இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பீக் வேல்யூஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் வேவ்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது மேலோட்டமாக ஏசி ஃபண்டமெண்டல்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். சிலபஸ் ஓரியன்டாக ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு பீக் வேல்யூஸ் அப்படிங்கிற கான்செப்டை வந்து பார்க்கலாம். பீக் வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஹையஸ்ட் பாசிபிள் வேல்யூ, மேக்ஸிமமாக இவ்வளோ தான் ரீச் பண்ண முடியும், இதுக்கு மேலே ஒரு ஹையர் வேல்யூ வந்து பாசிட்டிவ் சைட்லையும் நெகட்டிவ் சைட்லையும் இருக்காது அப்படின்ற வேல்யூவை தான் நம்ம பீக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். விஎம் ஆர் ஐஎம் அப்படின்னு நம்ம வோல்டேஜ் ஆர் கரண்ட்டை பொறுத்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூக்கு இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூவை வந்து V is equal to Vm sin omega t அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். பீக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம பார்த்த V of t, அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ, அதுதான் நம்ம பீக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Vm is equal to maximum of V of t அண்ட் அதே மாதிரி கரண்ட்டுக்கு Im is equal to maximum of I of t அப்படின்னு கிடைக்கும். அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் வோல்டேஜுடைய மேக்ஸிமம் வேல்யூ தான் நம்மளுடைய பீக் வேல்யூ. அதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டுடைய மேக்ஸிமம் வேல்யூ தான் நமக்கு பீக் கரண்ட்டாக நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு RMS வேல்யூவை பற்றி பார்க்கலாம். அதாவது ரூட் மீன் ஸ்கொயர்ட், இதுதான் வந்துட்டு RMS உடைய எக்ஸ்பான்ஷன். ஸோ ஒரு சைனூசாய்டல் ஏசி சிக்னலுக்கு VRMS is equal to VM by root 2. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா நமக்கு VM வேல்யூ கொடுத்துட்டு RMS கேட்கலாம், இல்லைனா RMS கொடுத்துட்டு VMஐ கேல்குலேட் பண்ண சொல்லி கேட்கலாம். அண்ட் அதே மாதிரி கரண்ட்டுக்கு IRMS is equal to IM by root 2. ஏன்னா இங்கே root 2 வருமா இல்லை 2 வருமா, அதாவது ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறதுக்கு விட கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் VRMS அப்படின்னு கேட்டுட்டு Vm by root 2 இல்லைனா Vm by 2 இல்லைனா root 2 Vm அப்படின்னு இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி பீக் வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் RMSல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதை நான் முதலே சொல்லியிருந்தேன். ஆப்போசிட்டாக Vm is equal to root 2 times of RMS value of voltage. ஸோ RMS நம்ம எதுக்கு நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறோன்னா டு ரெப்ரசென்ட் ஈக்குவலன்ட் DC வேல்யூ ஃபார் பவர் கேல்குலேஷன்ஸ், அதுதான் இதனுடைய இம்பார்ட்டன்ட் ரோல். நெக்ஸ்ட்டு பீக் டு பீக் வேல்யூ, அதாவது இப்போ பாசிட்டிவ் சைடில் நமக்கு ஒரு பீக் வேல்யூ கிடைச்சிருச்சு, அதே மாதிரி நெகட்டிவ் சைட்லையும் நமக்கு ஒரு பீக் வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் சைடில் இருக்க பீக் வேல்யூவில் இருந்து நெகட்டிவ் சைடில் இருக்க பீக் வேல்யூ வரைக்கும் இருக்கிறத தான் நம்ம பீக் டு பீக் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம், which is equal to twice the value of peak voltage Vm. அதே மாதிரி பீக் டு பீக் கரண்ட்டை கூட நம்ம கேல்குலேட் பண்ணலாம், which is equal to 2 into IM. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா root 2 into RMS அப்படின்னு நம்ம VMக்கு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி இந்த root 2 and 2 பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கான்செப்ட் கிளாரிட்டியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பீக் டு பீக் வேல்யூ அப்போ நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ கேல்குலேட் பண்ணும்போது root 2 of RMS. இன்ஸ்டன்ட் வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் பீக் வேல்யூவில் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா V of t is equal to Vm sin omega t, இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி I of t is equal to Im sin omega t. ஸோ இந்த பீக் வேல்யூவோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அதை பேஸ் பண்ண ஒரு சால்வ்டு எக்ஸாம்பிள், அதாவது நமக்கு RMS வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி பீக் வேல்யூ அண்ட் பீக் டு பீக் வேல்யூ. பீக் வேல்யூ அப்படிங்கும்போது root 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அண்ட் பீக் டு பீக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்க பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸை வந்து நம்ம நல்லா கவனித்து அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு RMS அண்ட் ஆவரேஜ் வேல்யூஸ் ஆஃப் AC. ஸோ இது நான் முதலே சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு ஓவர்வியூவாக நம்ம கான்செப்ட் வந்து இவ்வளோ தான். பட் அதை பேஸ் பண்ணி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக நமக்கு சிலபஸ் வைஸாக பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் அதை திருப்பியும் நான் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கேன். RMS அப்படிங்கிறது வந்துட்டு ரூட் மீன் ஸ்கொயர்ட் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஈக்குவலண்ட் ஏசிக்கு பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஈக்குவலண்ட் DC வேல்யூவை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ சைனூசாய்டல் வேவுக்கு RMS வேல்யூ ஆஃப் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே கூட பார்த்தோம். இந்த RMS வேல்யூவை எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சைனூசாய்டல் கரண்ட்டுக்கு I of t is equal to Im sin omega t அப்படின்னு பார்த்தோம். இப்போ RMS வேல்யூ வேணும் அப்படிங்கும்போது ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2 இன்டெக்ரல் 0 to t I squared of dt அப்படிங்கிறது தான் வந்துட்டு பேசிக் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் I of t இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் பண்ணிவிட்டு இன்டெகிரேட் பண்ணிவிட்டு லிமிட்டை அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு Im by root 2 அப்படின்னு நமக்கு பேசிக்காக கிடைக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபைனல் வேல்யூ தெரியல அப்படின்னா கூட எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸையும் இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்.
அதே மாதிரி இப்போ ஆவரேஜ் வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில் அதனுடைய ஆவரேஜ் வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் அப்படின்னா இப்போ பேசிக்காக ஒரு ஃபுல் சைக்கிள் அப்படிங்கும்போது நமக்கு பாசிட்டிவ் வேல்யூவும் இருக்கும் நெகட்டிவ் வேல்யூவும் இருக்கும். அதில் ஆவரேஜ் அப்படிங்கும்போது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோனாலே நமக்கு என்ன கிடைக்கும் 0ன்னு தான் கிடைக்கும். ஸோ ஒரு ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஏசி ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 0 அப்படிங்கிற வேல்யூக்கு ஈக்குவேட் ஆகும். ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஐ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு அகெயின் 1/2 இன்டெக்ரல் ஆஃப் 0 to t I of t dt. ஏன்னா இங்கே நம்ம ஹாஃப் சைக்கிளுக்கு தான் எடுத்திருக்கோம். அப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஐ ஆஃப் டி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 0.637 IM அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் அண்ட் வோல்டேஜ். ஸோ RMS ஆவரேஜ் அண்ட் பீக் வேல்யூஸுக்கு இருக்கிற பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா RMS வேல்யூ வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் தி ஆவரேஜ் வேல்யூ. அது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்எம்எஸ்லையும் எப்படி நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்ஸ்டன்டேனியஸ் பவர் ஸோ ஒரு ரெசிஸ்டிவ் லோடுக்கு இட் இஸ் ஈக்குவல் டு VM IM ஆஃப் sin ஸ்கொயர் ஒமேகா டி. ஆனால் ஒரு ஆவரேஜ் பவரை நம்ம ஒரு ஃபுல் சைக்கிளுக்கு கன்சிடர் பண்ணும்போது இட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் VRMS இன்டூ IRMS. இப்போ நம்ம RMS வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் பார்த்தோம். அதை ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன கிடைக்கும்னா VM IM/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். So the base பண்ண ஒரு solved example and unsolved questions from SSC JE exam include பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சைனசாய்டல் வேவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு சைனசாய்டல் வேவ் அப்படிங்கிறது வந்துட்டு ஏசி வோல்டேஜ் இல்லைனா கரண்ட், அதாவது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் பீரியாடிக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு வேரி ஆகிக்கிட்டே இருக்கும் டைமை பொறுத்து. ஸோ ஒரு கொசைனாகவும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லை சைன் ஃபங்க்ஷனாகவும் நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ VM இன்டூ சைன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் பை அப்படின்னு நமக்கு கிடைக்கும். வோல்டேஜுக்கு தனியாக கரண்ட்டுக்கு தனியாக இந்த மாதிரி நம்ம வந்து ஈக்குவேஷனை ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். VM IM அப்படிங்கிறது வந்துட்டு பீக் வோல்டேஜ் அண்ட் கரண்ட், F ஃப்ரீக்வென்சி, பை ரெப்ரசன்ஸ் தி ஃபேஸ் ஆங்கிள். ஸோ பேசிக்காக ஒரு சைனசாய்டல் வேவில் என்னென்ன கீ பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆம்ப்ளிடியூட், அதாவது பீக் வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வேல்யூ, அதை தான் நம்ம வந்து பீக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வென்சி அப்படிங்கிறது வந்து ஒரு செகண்டில் ஏற்படக்கூடிய நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். பீரியட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் நடக்கிறதுக்கான டைம் என்னவோ அதுதான் நம்ம பீரியட் கேபிட்டல் T அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆங்குலர் ஃப்ரீக்வென்சி இஸ் ஈக்குவல் டு 2πf. ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் ஆஃப் வேவ் ஃப்ரம் ரெஃபரன்ஸ், அதாவது அதிலிருந்து தான் நமக்கு லீட் ஆகுதா லேக் ஆகுதா. அதாவது நார்மலாக ஒரு சைனசாய்டல் வேவ் ஃபார்ம் இருக்குது, அந்த சைனசாய்டல் வேவ் ஃபார்முடைய பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போகுதா இல்லை பின்னாடி போகுதா, அதாவது லீடிங்கில் இருக்கா இல்லை லேகிங்கில் இருக்கா அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஃபேஸை டிட்டர்மைன் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃபேஸில் இருக்கா இல்லை அவுட் ஃபேஸில் இருக்கா, லீடிங்கில் இருக்கா இல்லை லேகிங்கில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு T அப்படிங்கிற அந்த டைமை பொறுத்து வோல்டேஜ் வேல்யூ என்ன கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய பராமீட்டர். ஸோ ஒரு சைன் வேவாக இருக்கும்போது இட் இஸ் ஈக்குவல் டு VM சைன் ஆஃப் ஒமேகா டின்னு பார்த்தோம். இன்கேஸ் கொசைன் வேவாக இருந்துச்சுன்னா VM காஸ் ஒமேகா டி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஃபேஸ் ஷிஃப்ட் இருந்துச்சு அப்படின்னா VM சைன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் பை அப்படின்னு நம்ம ஜென்ரலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபை வேல்யூ வந்துட்டு கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும்போது நமக்கு வேவ் வந்துட்டு ரெஃபரன்ஸை விட அதிகமாக இருக்கிறதுனால லீட் ஆகும், அதாவது முன்னோக்கி போயிடும். அண்ட் லெஸ் தேன் 0வாக இருக்கும்போது ரெஃபரன்ஸ் வேல்யூவை விட நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்க வேவ் வந்து பார்த்திங்கன்னா லேகிங்காக இருக்கும், அதாவது பின் தங்கி இருக்கும். நெக்ஸ்ட் பீக் வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வேல்யூ, RMS வேல்யூ இட் இஸ் ஈக்குவல் டு VM/√2. ஆவரேஜ் வேல்யூ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறது தான் விச் இஸ் ஈக்குவல் டு 0.637 VM. ஸோ கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ஒரு ஆக்சஸில் வோல்டேஜ் ஒரு ஆக்சஸில் எடுத்துக்கும் போது ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில் வந்துட்டு நமக்கு 0லேருந்து 2π ரேடியன்ஸ் வரைக்கும் இருக்கும். அண்ட் எந்த இடத்துல 0 கிராசிங்காக இருக்கும் அப்படின்னா T இஸ் ஈக்குவல் டு 0 π 2π இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேவ் ஃபார்ம் ஒரு சைனசாய்டல் வேவ் ஃபார்ம் மேலேருந்து கீழே அப்படின்ட்டு வரும்போது அந்த சென்டர் ஆக்சஸை கிராஸ் பண்ணும்போது 0 பாயிண்ட்டு நமக்கு ரீச் ஆகும். அண்ட் மேக்ஸிமம் பாசிட்டிவ் எப்போ கிடைக்கும் அப்படின்னா π/2 அப்படிங்கிற ஆங்கிளில் கிடைக்கும். அண்ட் நெகட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3π/2 அப்படிங்கிற பாயிண்டில் நமக்கு கிடைக்கும். ஃபேஸர் ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
ஒரு சைனசாய்டல் வேவை வந்துட்டு ஒரு ரொட்டேட்டிங் வெக்டர் அதாவது ஃபேஸராக நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அப்போ நம்ம மேக்னிடியூடை வந்து பீக் வேல்யூவாகவும் ஆங்கிளை வந்துட்டு ஃபேஸாகவும் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ ஏசி அனாலிசிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸர் டயக்ராம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு சர்க்யூட்ஸை பற்றி பார்க்கலாம். அதாவது சீரீஸ் பேரலல் அதுலேயுமே ஆர்எல் ஆர்சி ஆர்எல்சி சர்க்யூட்டுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஏசி சீரீஸ் சர்க்யூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம சீரீஸ் ஆர் சர்க்யூட்டை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது இப்போ ஆர் வந்து நம்ம ரெசிஸ்டிவ் எலமெண்ட்டாக எடுத்துக்கும்போது சீரீஸில் கனெக்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டரில் இருக்கிற வோல்டேஜ் வந்துட்டு இட் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு ஆர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர் தட் இஸ் இன் ஃபேஸ் வித் த வோல்டேஜ். இம்பிடன்ஸ் அதாவது ரெசிஸ்டிவ் எலமெண்ட்டாக இருக்கிறதுனால இம்பிடன்ஸ் வந்து நமக்கு பியூர்லி ரெசிஸ்டிவாக கிடைக்கும். ஸோ Z இஸ் ஈக்குவல் டு ஆர். அண்ட் இங்கே நமக்கு ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்காது, ஏன்னா ரெண்டுமே இன் ஃபேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ ஃபேஸ் ஆங்கிள் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. அண்ட் பவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு VRMS இன்டு IRMS. இப்போ இதே மாதிரி இண்டக்டரை நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இண்டக்டரில் இருக்கிற வோல்டேஜ் வந்து VL இஸ் ஈக்குவல் டு L இன்டு DI பை DT அப்படின்னு கிடைக்கும். இங்கே இண்டக்டிவ் அதாவது ரியாக்டிவ் எலமெண்ட்டாக இருக்கும்போது பியூராக இண்டக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ZL இஸ் ஈக்குவல் டு J ஒமேகா L அப்படின்னு நமக்கு இம்பிடன்ஸ் கிடைக்கும். அண்ட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு V பை ZL அதாவது லோடு இம்பிடன்ஸ். இப்போ நமக்கு இண்டக்டிவாக எப்போல்லாம் இருக்கும் அப்போ வந்து ஃபேஸ் ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து கரண்ட்டை லீட் பண்ணும், அதாவது முன்னோக்கி இருக்கும் பை 90 டிகிரி. ஸோ ஃபேஸ் ஆங்கிள் வந்து நமக்கு ப்ளஸ் 90 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். அண்ட் ரியாக்டிவ் பவர் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர்ட் இன்டூ XL அதாவது ரியாக்டிவ் லோட் இம்பிடன்ஸ். ஸோ XL அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு இங்கே இண்டக்டர் இருக்கிறதுனால இட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா L அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ L அண்ட் சியை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இப்போ ஒரு கெப்பாசிட்டரை நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது இட் இஸ் ஈக்குவல் டு 1/C இன்டெக்ரல் ஆஃப் I ஆஃப் DT அப்படின்னு கிடைக்கும். ஸோ எப்போல்லாம் இண்டக்டரை கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ நமக்கு டிஃப்ரென்ஷியலாக கிடைக்கும், கெப்பாசிட்டருக்கு எப்போவுமே இன்டெக்ரலாக இங்கே நமக்கு கிடைக்கும். அண்ட் இம்பிடன்ஸ் வந்துட்டு 1/J ஒமேகா C அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல நமக்கு அப்படியே ஆப்போசிட் கரண்ட் வந்து வோல்டேஜை 90 டிகிரியால் லீட் பண்ணுறதுனால ஃபேஸ் ஆங்கிள் வந்து மைனஸ் 90 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். அண்ட் ரியாக்டிவ் பவர் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர்ட் XC அதாவது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1/ωc. இப்போ நம்ம சில எலிமெண்ட்ஸை கம்பைன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து RL காம்பினேஷன் அதாவது ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர் இன் சீரீஸ் வித் த சர்க்யூட். அப்போ நம்ம இப்போ ரெண்டு எலிமெண்ட்டாக இருக்கிறதுனால அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இம்பிடன்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணும்போது இப்போ ஆர்னால நமக்கு R அப்படின்னு கிடைக்கும். அண்ட் பிகாஸ் ஆஃப் இண்டக்டர் நமக்கு XL அதாவது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கிடைக்கும். அதை நம்ம இன்க்ளூட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இம்பிடன்ஸ் கிடைக்கும். அண்ட் ஃபேஸ் ஆங்கிள் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் இமேஜினரி போர்ஷன் டிவைடட் பை ரியல் போர்ஷன். ஸோ XL பை R அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு காம்பனன்ட்ஸில் நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறத இண்டிவிஜுவலாக நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், அது ரெண்டுத்தையும் நமக்கு சேர்த்து இங்கே வந்து கிடைக்கும். அண்ட் பவர் ஃபேக்டர் cos pi இஸ் ஈக்குவல் டு R/Z. இப்போ அதே மாதிரி RC சர்க்யூட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் இம்பிடன்ஸ் பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க ஃபேஸ் ஆங்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் tan inverse ஆஃப் XC டிவைடட் பை R. அண்ட் பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு R/Z அதாவது இங்கே நமக்கு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸாக கிடைக்கும். இப்போ நம்ம மூணுத்தையுமே கம்பைன் பண்ணிக்கலாம். RLC அப்படின்னு எடுத்துக்கும் போது பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டர் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் மூணுத்தையுமே நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். அதனால தான் நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் XL மைனஸ் XC தி ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ரெசனன்ஸ் எப்போ நமக்கு அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா RLC சர்க்யூட்டில் XL வேல்யூ அதாவது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது நமக்கு இம்பிடன்ஸ் வந்து நமக்கு பியூர்லி ரெசிஸ்டிவாக கிடைக்கும். இந்த கண்டிஷனை தான் நம்ம ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் நம்ம ஏசி பேரலல் சர்க்யூட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் நம்ம பார்க்க போகிறது பேரலல் ஆர் சர்க்யூட். அதாவது சோர்ஸ் கூட ஒரு ரெசிஸ்டரை வந்து நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணும்போது அப்போ இருக்கிற பராமீட்டர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அட்மிட்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 1/R அதாவது இம்பிடன்ஸ் அண்ட் அட்மிட்டன்ஸ் வந்து ரெசிப்ரோக்கலாக இருக்கும் ஒன்றுத்துக்கு ஒன்று. ஸோ Y இஸ் ஈக்குவல் டு 1/R அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சீரீஸில் Z இஸ் ஈக்குவல் டு R அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ அட்மிட்டன்ஸ் அப்படிங்கும்போது 1/Z அப்படிங்கிறதுனால இங்கே நமக்கு 1/R அப்படின்னு கிடைக்கும். கரண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு V/R அண்ட் அது வந்து வோல்டேஜ் கூட இன்ஃபேஸ்லேயே நமக்கு வந்து இருக்கும். ஸோ டோட்டல் கரண்ட் வந்து பிரான்ச் கரண்ட்டுக்கு என்னவா இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் நமக்கு.
ஸோ டோட்டல் கரண்ட் வந்து சேம் பிரான்ச் கரண்ட் மாதிரியே நமக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பேரலாக ஒரு இண்டக்டரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது அட்மிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/j⍵L. ஸோ அங்கே பார்த்த அதே வேல்யூஸ், அதாவது சீரீஸில் பார்த்துருக்க அதே வேல்யூஸ் தான். பட் பேரலல் அப்படிங்கும்போது அட்மிட்டன்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ரெசிப்ரோக்கலாக, அதாவது 1/z இஸ் ஈக்குவல் டு y அப்படிங்கிற ரிலேஷனை யூஸ் பண்ணி y அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணும்போது இங்கே இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டக்டராக இருக்கிறதுனால 1/j⍵L அப்படின்னு கிடைக்கும். இங்கே த கரண்ட் வேல்யூ லீட்ஸ் த வோல்டேஜ் பை 90 டிகிரி. ஸோ டோட்டல் கரண்ட் வந்து பிரான்ச் கரண்ட்ஸோடைய வெக்டார் சம்முக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ கெப்பாசிட்டருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/1/j⍵c அப்படிங்கிறதுனால j⍵c அப்படிங்கிறது தான் நமக்கு அட்மிட்டன்ஸாக கிடைக்கும். அண்ட் ஹியர் த கரண்ட் வேல்யூ லீட்ஸ் த வோல்டேஜ் பை 90 டிகிரி. ஸோ இப்போ ஒரு RLC 3 எலமெண்ட்ஸையும் நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ டோட்டல் அட்மிட்டன்ஸை கேல்குலேட் பண்ணும்போது பிகாஸ் ஆஃப் RLC எல்லாத்தையுமே வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஜின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா 1/R, அதாவது இன்வர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி 1/XL வந்துட்டு BL அப்படின்னு சொல்லி நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். 1/XC வந்து நம்ம BC பிகாஸ் ஆஃப் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் தனித்தனியாக இந்த மாதிரி நம்ம செக்ரிகேட் பண்ணி டோட்டல் அட்மிட்டன்ஸை வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஃபேஸார் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை வந்து ஃபேஸராக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கும் போது வோல்டேஜ் வந்து கரண்ட்டை லீட் பண்ணும். அண்ட் சீரீஸ் RCயில் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து இட் லேக்ஸ் த வேல்யூ ஆஃப் கரண்ட். அதுவே சீரீஸ் RLCயில் வந்துட்டு வோல்டேஜ் எய்தர் லீட்ஸ் ஆர் லேக்ஸ் டிபெண்டிங் ஆன் த வேல்யூஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ரியாக்டன்சஸ். இப்போ இந்த ஏசி சர்க்கியூட்ஸில் இருக்க பவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக சீரீஸ் கனெக்ஷனில் P is equal to I²R அண்ட் RLாக இருந்தாலும் சரி RCயாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு ரியாக்டிவ் காம்பனண்ட் வந்துட்டு ரியல் பவரை கன்சியூம் பண்ணாது. அதனால் அதே I²R வேல்யூவாக நமக்கு கிடைக்கும். அண்ட் பவர் ஃபேக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீரீஸ் டைப்பில் R/Z அப்படின்னு கிடைக்கும். அண்ட் பேரலல் கண்டிஷனில் கண்டக்டன்ஸ் டிவைடட் பை அட்மிட்டன்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ண சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் இந்த மாதிரி டாபிக்ஸில். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இம்பிடன்ஸ் எப்படி இருக்கும், லீட் ஆகுதா லேக் ஆகுதா அப்படிங்கிற கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெசனன்ஸ் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது எந்த கண்டிஷனில் ரெசனன்ஸ் வந்து அக்கர் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸான XL அண்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸான XC வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது தான் ரெசனன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ XL is equal to XC அப்படின்னா ⍵L is equal to 1/ω_C அப்படிங்கிற கண்டிஷனை ரீப்ளேஸ் பண்ணும்போது ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறத நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெசனன்ஸ் கண்டிஷனில் என்னென்ன யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ் வந்து மினிமமாக இருக்கும் சீரீஸ் கனெக்ஷனில். ஸோ Z is equal to R அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அண்ட் அதுவே பேரலல் சர்க்யூட்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இம்பிடன்ஸ் நமக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ டோட்டல் கரண்ட் வந்து நமக்கு இட் வில் பி ஈக்குவல் டு த மினிமம் வேல்யூ. அண்ட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டுமே ஃபேஸில் இருக்கிறதுனால ஃபேஸ் ஆங்கிள் வந்து 0 டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் முதவே சொன்ன மாதிரி சீரீஸ் RLCயில் வந்துட்டு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி FR is equal to 1/2π into √LC. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஒமேகாவுக்கு ஃபார்முலா பார்த்தோம். ஒமேகாவுக்கு பதிலாக 2πf அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா கிடைக்கிற ஈக்குவேஷன் தான் இந்த FRுடைய ஈக்குவேஷன். அதே மாதிரி பேரலல் RLCக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே வேல்யூ. ஸோ சீரீஸாக இருந்தாலும் சரி பேரலாக இருந்தாலும் சரி RLC அப்படிங்கும்போது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ரெண்டுத்துக்குமே வந்து சேமாக தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 1/2π √LC அப்படிங்கிறது ஆக்சுவல் ஃபார்முலா. ஆனால் உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் 1/2π into LC இல்லைனா 2π divided by √LC இந்த மாதிரி ஒரு மைனர் வேரியேஷன்ஸில் இருக்க மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம பேசிக்காக நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது கூட நமக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா கூட நம்ம சில நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃப்ரீக்வன்சியோடைய ஃபார்முலாவை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் அது தெரியல அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பையும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரெசனன்ஸ் கண்டிஷனில் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ ⍵L is equal to 1/ω_C அப்படிங்கிற கண்டிஷனில் ஒமேகாவுக்கு பதிலாக 2πf சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு தேவையான ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ சீரீஸ் RLC அண்ட் பேரலல் RLCயில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். குவாலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து இட் மெஷர்ஸ் தி ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸ். ஸோ ரெசனன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த ரெசனன்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பராமீட்டர் தான் இந்த குவாலிட்டி ஃபேக்டர்.
ஸோ சீரீஸ் ஆர்எல்சியில் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு XL by R and அதே மாதிரி parallel RCயில் இட் இஸ் R divided by XL. ஸோ அதில் XL வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 by omega RCR அப்படின்னு நமக்கு கிடைக்கும் in terms of resonant frequencyயில். அண்ட் parallel டைப்புக்கு R into square root of C by L அப்படின்னு கிடைக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டி ஃபேக்டர் ஹையராக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இது ரெசனன்ஸ் பீக் வந்து நமக்கு நேரோவராக கிடைக்கும். அண்ட் இதை பேஸ் பண்ணி பேண்ட்வித் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம், which is difference between frequencies at which the current drops to 0.707, அதாவது 1/√2 times அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லுவோம். ஸோ F2 minus F1. ஸோ in terms of resonant frequencyயில் நம்ம குவாலிட்டி ஃபேக்டர் ரிலேட் பண்ணோம் அப்படின்னா Q is equal to resonant frequency divided by bandwidth அப்படின்னு கூட நம்மளால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இந்த ஈக்குவேஷன் அகைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேண்ட்வித் கொடுத்துட்டு குவாலிட்டி ஃபேக்டர் கேட்கலாம், இல்லைனா குவாலிட்டி ஃபேக்டர் கொடுத்துட்டு பேண்ட்வித் வந்து நமக்கு கேட்கலாம். இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் கொஞ்சம் சால்வ் எக்ஸாம்பிள்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டேங்க் சர்க்யூட் அண்ட் பாலிஃபேஸ் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் நம்ம டேங்க் சர்க்யூட்னா என்னன்றதை பார்க்கலாம். அதாவது ஒரு எல்சி சர்க்யூட்டை தான் நம்ம டேங்க் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ரெசனட் எல்சி சர்க்யூட்டில் எல்சி அப்படின்னா பேசிக்காக நமக்கு ஒரு இண்டக்டர் இருக்கும், கெப்பாசிட்டர் இருக்கும். ஸோ இதில் எல் அண்ட் சி ரெண்டுமே இருக்கிறதுனால எனர்ஜி வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டாகவும் ஸ்டோர் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டாகவுமே வந்து ஆல்டர்னேட்டிவாக ஸ்டோர் ஆகும். அதனால தான் இதை நம்ம எல்சி ஆசிலேட்டர் ஆர் டியூன்டு சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷன் எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். XL is equal to XC அப்படிங்கிற கண்டிஷனில். ஸோ இந்த பாயிண்டில் FR is equal to 1/2 pi into root of LC அப்படின்னு கிடைக்கும். ஸோ எனர்ஜி ஆசிலேட்ஸ் பிட்வீன் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர், அதாவது எக்ஸ்டர்னல் இன்புட்டே நம்ம அப்ளை பண்ணாமல் இருக்கும்போது நமக்கு எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ்க்கு நடுவிலே வந்துட்டு ஆசிலேட் ஆகும். இது வந்து ஆக்சுவலி ஐடியல் கேஸில், ஆனால் ப்ராக்டிக்கல் கண்டிஷன்ஸில் இது நமக்கு நடக்காது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இம்பீடன்ஸ் ரெசனன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேரலல் டைப்புக்கு மேக்ஸிமமாக இருக்கும், சீரீஸ் டைப்புக்கு மினிமமாக இருக்கும். அண்ட் இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பாலிஃபேஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஏசி சிஸ்டம். இதில் 2 or more சைனசாய்டல் வோல்டேஜஸ், அதில் உடைய ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிடியூட் சேமாக இருக்கும், ஆனால் ஃபேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்டாக இருக்கும். ஸோ பாலிஃபேஸ் அப்படிங்கும்போது நிறைய ஃபேஸ் வேரியேஷன்ஸ் நமக்கு இருக்கும், ஆனால் மற்ற பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேம் வேல்யூவில் இருக்கும். ஸோ இதில் மோஸ்ட்டாக காமனாக யூஸ் பண்ணக்கூடியது வந்துட்டு 3 phase சிஸ்டம். ஸோ 3 phase அப்படிங்கும்போது இதில் 3 வோல்டேஜஸ் இருக்கும், மேக்னிடியூட் சேமாக இருக்கும், ஆனால் 120 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் கனெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று ஸ்டார் கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லைனா டெல்டா கனெக்ஷனாக இருக்கலாம். ஸ்டார் கனெக்ஷனில் நமக்கு சென்டரில் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் கிடைக்கும், ஆனால் டெல்டா கனெக்ஷனில் நமக்கு நியூட்ரல் பாயிண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ லைன் அண்ட் ஃபேஸ் குவான்டிட்டிஸை பொறுத்து ஸ்டார் கனெக்ஷனில் டெல்டா கனெக்ஷனில் நமக்கு லைன் வோல்டேஜ் அண்ட் லைன் கரண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலாஸ் அகைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் டைப்பில் நமக்கு லைன் வோல்டேஜ் என்ன இருக்குது, √3 into VP. ஸோ √3 into VPக்கு பதிலாக நமக்கு IP அப்படின்னு இருக்கா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ நமக்கு கான்செப்ட் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கும் போது ஆப்ஷன்ஸே பார்க்காம இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சுட்டு அந்த ஆன்சர் எதில் இருக்குன்னு நம்ம ஆப்ஷன்ஸை பார்க்கணும். ஆப்ஷன்ஸை நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கி பார்ட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், சால்வ் பண்ணி பாருங்கள். ஸ்டார் அண்ட் டெல்டா கனெக்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ ஸ்டார் கனெக்ஷனில் பேசிக்காக எப்படி இருக்கும், ஸோ 3 phase வைண்டிங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எண்டை வந்துட்டு 3த்துக்குமே காமனாக ஒரு பாயிண்ட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு 3 வைண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 3 வைண்டிங்ஸுடைய ஒவ்வொரு பாயிண்ட்டை எடுத்துகிட்டு 3த்துக்குமே காமனாக ஒரு பாயிண்ட், அதுதான் நியூட்ரல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மற்ற 3 எண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3 லைன் கண்டக்டர்ஸ்க்கு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷனில் ஃபேஸ் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபேஸ் வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்து லைன் அண்ட் நியூட்ரல் பாயிண்டில் இருக்கக்கூடிய வோல்டேஜ். லைன் வோல்டேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு பிட்வீன் 2 லைன் கண்டக்டர்ஸ். ஸோ லைன் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு √3 into ஃபேஸ் வோல்டேஜ் ஆர் ஃபேஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லைன் வோல்டேஜ் டிவைடட் பை √3. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் அகைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி லைன் கரண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு லைனில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னவோ அதுதான் நம்ம லைன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஸ் கரண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேஸ் வைண்டிங்கில் இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூ. ஸோ இந்த கனெக்ஷனில் நமக்கு லைன் கரண்ட் அண்ட் ஃபேஸ் கரண்ட் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ டோட்டலாக பேலன்ஸ்டு கண்டிஷனில் இருக்கும்போது பவர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா √3 into VL into IL cos pi அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.
நெக்ஸ்ட் டெல்டா கனெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு க்ளோஸ்டு லூப்பாக இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப் எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு ஒரு க்ளோஸ்டு லூப் வந்து கிடைக்கும். 3 ஜங்ஷன் பாயிண்ட்ஸையும் அதாவது ஒன்றுத்தோட எண்டை வந்து இன்னொன்றுத்தோட ஸ்டார்டிங்க்கு நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லூப் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த கண்டிஷனில் லைன் வோல்டேஜ் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜ் வந்து நமக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ முன்னாடி இதில் பார்த்திங்கன்னா கரண்ட் ஈக்குவலாக இருந்துச்சு, வோல்டேஜ் டிஃபர் ஆச்சு. ஆனால் இங்கே நமக்கு வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும், கரண்ட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நமக்கு லைன் கரண்ட் வந்து √3 இன்டூ ஃபேஸ் கரண்ட் அப்படின்னு கிடைக்கும். அண்ட் ஃபேஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லோட் கரண்ட் இன்டூ 1/√3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக பேலன்ஸ்டு லோட் கண்டிஷனில் பவர் வேல்யூ என்ன அப்படின்னா √3 இன்டூ லோட் வோல்டேஜ் இன்டூ அதாவது லைன் வோல்டேஜ் இன்டூ லைன் கரண்ட் இன்டூ காஸ் பை அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஸ்டார் அண்ட் டெல்டாவை கம்பேர் பண்ணி ஒரு நரேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டில் எப்படி இருக்கும், நியூட்ரல் பாயிண்ட் இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்ஸோடு நான் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதை பேஸ் பண்ண சால்வ் எக்ஸாம்பிள் அண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் 3 ஃபேஸ் பவர். ஸோ 3 ஃபேஸ் பவர்னால் என்ன, அந்த பாலிஃபேஸ் டைப்லேயே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அவுட்லைனாக நம்ம பார்த்தோம். 3 ஃபேஸ் அப்படிங்கும்போது 3 ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜஸ் இருக்கும். ஆனால் இந்த பராமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னிடியூட் ஃப்ரீக்வன்சி அதாவது எல்லா பராமீட்டர்ஸுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கும் எக்ஸப்ட் ஃபேஸ். ஃபேஸ் மட்டும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 120 டிகிரியால் நமக்கு டிஸ்பிளேஸ்டாக இருக்கும். ஸோ இதில் நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது, பேலன்ஸ்டு சிஸ்டம் அண்ட் அன்பேலன்ஸ் சிஸ்டம். பேலன்ஸ்டில் வந்துட்டு எல்லா ஃபேஸஸுமே வந்துட்டு ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அண்ட் 120 டிகிரி அப்பார்ட்டாக இருக்கும். ஆனால் அன்பேலன்ஸ்டு டைப்பில் ஃபேஸஸுமே வந்து பார்த்திங்கன்னா அன்ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒரு ஏசி சர்க்யூட்டில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பவர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பேரண்ட் பவர் எல்லாமே பேசிக்காக இருக்கும். ஆக்டிவ் பவர் அப்படிங்கிறது ஒரு சர்க்யூட்டில் எவ்வளோ பவர் வந்து அதை ஆக்சுவலாக கன்சியூம் பண்ணிக்குது, உள்வாங்கிக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஆக்டிவ் பவர், விச் இஸ் ஈக்குவல் டு VI cos pi. ஸோ இதை வந்து நம்ம P அப்படின்னு தான் நோட்டேட் பண்ணுவோம். ரியாக்டிவ் பவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோர்ஸுக்கும் ஒரு ரியாக்டிவ் காம்பனன்ட்ஸ் இப்போ நம்ம இண்டக்டர், கெப்பாசிட்டர் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது கிடைக்கிற பவர் தான் வந்துட்டு ரியாக்டிவ் பவர். ஸோ ஒரு ரியாக்ஷன்னால் கிடைக்கிற பவர் அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு VI sin pi. இதை நம்ம Q அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். யூனிட் வந்து VAR, அதாவது வோல்டேஜ் ஆம்பியர் ரியாக்டிவ். அப்பேரண்ட் பவர் அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த ஆக்டிவ் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர் ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக ஒரு பவர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா S² இஸ் ஈக்குவல் டு P² + Q² அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஸ்டார் கனெக்ஷனில் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் ஆஃப் லைன் வோல்டேஜ், லைன் கரண்ட், ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பேரண்ட் பவர்லாம் என்ன அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டெல்டா கனெக்ஷனுக்கும் கொடுத்துருக்கேன். பவர் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், which is equal to cos pi, which is equal to ratio of P/S. இதில் பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு யூனிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா பியூர்லி ரெசிஸ்டிவாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. பவர் ஃபேக்டர் யூனிட்டியாக இருக்கும்போது பியூர்லி ரெசிஸ்டிவாக இருக்குமா என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் லெஸ் தேன் 1 இருந்துச்சு அப்படின்னா லேகிங்காகவும் இருக்கலாம், இல்லை லீடிங்காகவும் இருக்கலாம். இண்டக்டிவாக இருந்துச்சுன்னா லேகிங், கெப்பாசிட்டிவாக இருந்தால் லீடிங்காக இருக்கும். செட் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டிசி ரெஸ்பான்ஸ் ஆஃப் RL அண்ட் RC சர்க்யூட்ஸ். ஸோ இவ்வளோ இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா டாபிக்ஸுமே வந்து ஏசியை பற்றி இருந்துச்சு, அதாவது ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆர் கரண்ட்டை பேஸ் பண்ணி இருந்தது. இப்போ நம்ம டைரக்ட் கரண்ட் அதாவது டிசி சோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அகெயின் வேரியேஷன்ஸ் வித் அ சர்க்யூட் லைக் RL, RC, RLC இந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசி சப்ளையை வந்து ஒரு ஸ்விட்ச் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஒரு RL சர்க்யூட்டை வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு டயக்ராமையும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த கண்டிஷனில் நமக்கு 2 கேசஸ் இருக்கும். ஒன்று வந்து ஸ்விட்ச் ஆனில் இருக்கும்போது, இன்னொன்று வந்து ஸ்விட்ச் ஆஃப் கண்டிஷனில். ஆன் கண்டிஷனில் இருக்கும்போது நமக்கு வோல்டேஜ் எப்படி கிடைக்கும், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா L × di/dt + RI. ஏன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா R and L. ஸோ R வழியாக இருக்க வோல்டேஜ் என்ன R × I அண்ட் L வழியாக இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா L × di/dt. ஸோ கரண்ட் க்ரோத்துக்கான ஈக்குவேஷன் I of t அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு V/R × 1 - e⁻t/τ. டவு அப்படிங்கிறது வந்துட்டு டைம் கான்ஸ்டன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு L/R அண்ட் V/R அப்படிங்கிறது வந்துட்டு ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட். அதை வந்து நம்ம I அப்படின்னு கூட அங்கே வந்து ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய ஈக்குவேஷன்ஸில் நமக்கு I அப்படின்னு கூட அங்கே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா
t is equal to 0. ஸோ 0th டைமில் நமக்கு எந்த விதமான கரண்ட்டுமே இருக்காது இனிஷியலாக. ஸோ I of 0 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். t is equal to infinite, அதாவது எக்ஸ்ட்ரீம் பாயிண்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட், அதாவது நார்மலாக ஒரு வேல்யூ மெயின்டைன் ஆகும், which can be represented as v by r. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் கான்ஸ்டன்ட் டவ் அப்படிங்கிற கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வந்து ஃபைனல் வேல்யூவை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 63.2% வந்து ரீச் பண்ணுறதுக்கான கரண்ட் வேல்யூ வந்து அந்த இடத்துல கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ ஸ்விட்சிங் ஆஃப் கண்டிஷன், அதாவது சோர்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு, இப்போ ஆர்எல்லை வந்து நம்ம ஷார்ட் பண்ணிட்டோம். அப்போ இனிஷியல் கரண்ட் என்ன கிடைக்கும், which is equal to v by r அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுனால கரண்ட் வந்து ட்ரெயின் ஆகும், அதாவது குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிட்டே வர அந்த கரண்ட் டிகேவோட வேல்யூவை வந்து இட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as I0 into e power minus t by tau. ஸோ t is equal to tau அப்படிங்கிற இன்ஸ்டன்ட்டில் கரண்ட் இப்போ வந்து ட்ராப் ஆக ஆரம்பிக்கிறதுனால இனிஷியல் வேல்யூவில் இருந்து ஒரு 36.8% வந்து கம்மியாகும் போது நமக்கு கிடைக்கிற வேல்யூவாக தான் இங்கே கிடைக்கும். இன்ஃபைனட் கண்டிஷனில் இட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதே கான்செப்டில் நம்ம ஆர்சி சர்க்யூட்டுக்கு வந்து ரிப்பீட் பண்ணலாம். இப்போ ஒரு ஆர்சி சர்க்யூட் வித் டிசி சப்ளை கன்சிடர் பண்ண போகிறோம். அகெயின் ஆஸ் யூஷுவல் அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டில் இருக்கிற வோல்டேஜ் என்னன்றதை எடுத்துக்க போகிறோம். ஸோ அக்ராஸ் த ரெசிஸ்டர் இட் இஸ் ஆர் இன்டூ ஐ, அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் இட் இஸ் விசி. ஸோ அந்த வேல்யூ எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான சொல்யூஷன் ஃபார் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் அண்ட் கெப்பாசிட்டர் கரண்ட் வந்து கிடைக்கும். அகெயின் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைமில், ஸோ ஜீரோவாக இருக்கும்போது எப்படி இருக்கும், இன்ஃபைனட் அதாவது டெட் எண்டில் இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூவில் எப்படி இருக்கும், அண்ட் இன்டர்மீடியட்டாக இருக்கிற இந்த டைம் கான்ஸ்டன்ட் வேல்யூவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். செகண்ட் கேஸ் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்சார்ஜிங் ஆஃப் கெப்பாசிட்டர். சோர்ஸை ரிமூவ் பண்ணியாச்சு, ஆர்சி இஸ் கனெக்டட் அக்ராஸ் த கெப்பாசிட்டர் ஒன்லி, இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இனிஷியல் வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் V0 அண்ட் டிஸ்சார்ஜ் ஈக்குவேஷன் அண்ட் கரண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லைனாக ஒரு நெகட்டிவ் இன்க்ளூட் ஆகிருக்கும், இல்லைனா 1 - அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் -t by tau அப்படின்னு இன்க்ளூட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ டைம் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆர்எல் சர்க்யூட்டுக்கு என்ன, ஆர்சி சர்க்யூட்டுக்கு என்னென்னு, ஏன்னா இது அகெயின் கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். RL சர்க்யூட்டுக்கு இட் இஸ் L by R அண்ட் RC சர்க்யூட்டுக்கு இட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் R into C. அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அண்ட் சால்வ் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி சைனூசாய்டல் ரெஸ்பான்ஸ் ஆஃப் RL and RC சர்க்யூட்ஸ் பார்க்கலாம், அதாவது ஏசி ரெஸ்பான்ஸ். ஸோ இது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தது தான். இம்பிடன்ஸ் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது RL சர்க்யூட். ஸோ ஆரில் இருக்கிற இம்பிடன்ஸ் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும், அண்ட் அதே மாதிரி எல் வழியாக இருக்க இம்பிடன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் இம்பிடன்ஸ் கிடைக்கும், அண்ட் அதை வந்து நம்ம மேக்னிடியூடாக இந்த மாதிரி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம், which is equal to square root of r² plus omega L square. அண்ட் அதனுடைய கரண்ட் வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிருக்கணும், அது வந்து வோல்டேஜை லேக் பண்ணுதா லீட் பண்ணுதா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதை பேஸ் பண்ண ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், இது எல்லாமே வந்துட்டு பவர் டாபிக்ஸ்லேயே வந்து நம்ம தனியாக இதை பார்த்தோம். ஸோ எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சி சர்க்யூட்டுக்கு ஆர்என்சி. ஸோ ஆர்என்சி எலிமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய இம்பிடன்ஸை தனித்தனியாக ஆட் பண்ணிவிட்டு அது டோட்டல் இம்பிடன்ஸ் கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ண சம்மரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்லேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஏசி ஃபண்டமெண்டல்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அண்ட் அதில் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன வேணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.